Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா நாகமான பத்தி தான். இந்த நாகமான் சீரியா மன்னனின் படை தளபதியா இருந்தாங்க. நாகமான் மிக சிறந்த வீரன். திறமையாய் படைகளை பயன்படுத்துவதிலும் வீரமாய் போரிட்டு எதிரிகளை வீழ்த்துவதிலும் அவங்க தலை சிறந்து விளங்கினாங்க. ராஜா அவங்கள மிகவும் உயர்ந்த இடத்துல வச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரு குஷ்டரோகி. இந்த குஷ்டரோகம் என்பதை பாவத்தின் பிரதிபலிப்பு என்று அக்காலத்துல மக்கள் கருதி வந்தாங்க. அவங்கள தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வச்சிருந்தாங்க. கடவுளின் எதிரிகள் என்னும் மனநிலையில அருவருப்புடன் அணுகுனாங்க. ஆனால் நாகமான் மிக உயர்ந்த இடத்துல இருந்ததுனால அவருக்கு இந்த நிராகரிப்புகள் நேரிடவில்லை. சீரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிப்பதற்காக இஸ்ரவேலர்களின் நாட்டுக்குள்ள புகுந்தாங்க. அவங்க நாட்டை கொள்ளையடித்ததும் இல்லாமல் பலரை அடிமைகளாக அழைத்து கொண்டு வந்தாங்க. அவர்களில் ஒரு சிறுமி நாகமானின் மனைவியிடம் வேலை பார்த்து வந்தாங்க. அவங்க ஒரு நாள் தன்னுடைய எஜமாட்டி கிட்ட சொல்லறாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அந்த எஜமாட்டியும் சரின்னு சொல்றாங்க. எங்களுடைய ஊர்ல எலிசா என்னும் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அவங்களால எஜமானனுடைய குஷ்டரோகத்தை தீர்க்க முடியும். அவங்க ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. அவங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க இத குறித்து எஜமானன் கிட்ட தகவல் சொல்லுங்க. அவங்க இறந்தவர்களை கூட உயிர்ப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இது எல்லாமே சாதாரண காரியம் அப்படின்னு அந்த சிறுமி தன்னுடைய எஜமாட்டி கிட்ட சொல்லறாங்க. சிறுமியின் வார்த்தைகள்ல இருந்த அழுத்தம் எஜமாட்டிக்கு குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க தன்னுடைய கணவனிடம் இந்த காரியத்தை பத்தி சொல்லறாங்க. நாகமான் ஆனந்தமாய் தன்னுடைய ராஜா கிட்ட இந்த செய்தியை பற்றி சொல்ல போறாங்க. ராஜாவே, உமக்கு ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்ல வந்திருக்கேன். இஸ்ரவேல்ல இருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறுமி எங்கள் வீட்டில் வேலை பார்க்கிறாங்க. அவங்களுடைய ஊர்ல எலிசா என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராம். அவர் நினைத்தால் என்னுடைய குஷ்டரோகத்தை குணப்படுத்துவாராம் அப்படின்னு நாமான் சொல்றாங்க. நாமான் சொன்னதை கேட்ட ராஜா ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தாங்க. எப்படியும் நாமானின் நோய் தீர்ந்தால் போதும் என்று நினைத்தாங்க. நீங்க சொல்வதை கேட்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய நோய் தீர்ந்தால் அதை போல மகிழ்ச்சி வேறென்ன இருக்க முடியும்? நீங்க போயிட்டு வாங்க, நோய் நீங்கி நலமுடன் திரும்ப வாங்கன்னு சொல்லுறாங்க. அதற்கு நாகமான் சொல்றாங்க, நான் இஸ்ரவேலுடைய ராஜாவை சந்திக்க போகிறேன்னு. சீரியா ராஜா அதற்கு சொல்றாங்க, சந்தியுங்கள், நான் அவருக்கு ஒரு கடிதம் தருகிறேன். 400 கிலோ வெள்ளியும் 1000 பொற்காசுகளும் 10 மாற்று வஸ்திரங்களையும் நான் தருகிறேன். அதை பெற்று செல்லுங்கள். வேறு தேவை ஏதும் வந்தால் உடனே தகவல் அனுப்புங்கள் அப்படின்னு ராஜா சொல்றாங்க. நாகமான் மகிழ்வுடன் ராஜா அளித்த பொருட்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலரின் நாட்டுக்குள்ள வராங்க. நேராக சென்று இஸ்ரவேலர் ராஜாவை சந்திக்கிறாங்க. சீரிய ராஜா கொடுத்திருந்த மடலை கொடுக்கறாங்க நாகமான். இஸ்ரவேல் ராஜா அந்த கடிதத்தை பிரித்து வாசிக்கிறாங்க. இது கூட என்னுடைய பணியாளன் நாகமான நான் அனுப்பி இருக்கேன். அவருடைய குஷ்டரோகத்தை நீங்க குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு அதுல எழுதி இருந்துச்சு. இஸ்ரவேல் ராஜா அந்த கடிதத்தை படித்து ஆவேசமடைகிறாங்க. கோபத்துல தன்னுடைய வஸ்திரங்களை கிழிக்கிறாங்க. உன்னுடைய ராஜாவுக்கு என்னவாயிற்று? என்னுடன் போரிடுவதற்கு வழி தேடுகிறானா அப்படின்னு கோபத்துல கேட்கிறாங்க. ராஜா, அப்படிப்பட்ட எண்ணத்தில் அவர் என்னை அனுப்பவில்லை அப்படின்னு நாகமான் சொல்றாங்க. அதற்கு இஸ்ரவேலின் ராஜா சொல்றாங்க, உன்னுடைய குஷ்டரோகத்தை தீருங்கள் என்று சொல்லி என்னிடம் உன்னை அனுப்பி இருக்கிறார். நான் என்ன கடவுளா நோய்களை குணப்படுத்த? இல்லையெனில்
நான் என்ன மந்திரவாதியா? மாயாஜலம் செய்து உன்னுடைய குஷ்டரோகத்தை துரத்துவதற்கு அப்படின்னு மன்னன் கோபப்படுறாங்க. அதற்கு நாகம்மான் சொல்றாங்க, இல்லை, நான் உன் வழியாக இன்னொரு நபரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். இன்னொரு நபரா? யாரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு ராஜா கேட்கிறாங்க. அதற்கு நாகம்மான் சொல்றாங்க, உம்முடைய நாட்டில் எலிசா என்றொரு தீர்க்கதரிசி இருக்கிறாரா. அவர் குஷ்டரோகத்தை தீர்ப்பாரா என்று பார்ப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நாகம்மான் சொல்றாங்க. நாகம்மான் சொன்னதை கேட்டதும் ராஜாவுக்கு கோபம் தணிந்தது. தன்னுடைய பணியாள் ஒருவரை எலிசாவிடம் அனுப்புறாங்க. அவங்க எலிசாவிடம் வந்து விஷயத்த சொல்றாங்க. எலிசா அதை கேட்டதும் சிரிக்கிறாங்க. இதற்காகவா ராஜா தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டான்? இந்த நாகமானை என்னிடம் அனுப்புங்கள். இஸ்ரவேலர்களின் கடவுள் வலிமை மிக்கவர் என்பதை அவர்களுக்கு சொல்ல இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். நாகமானை உடனே இங்க அனுப்புங்கள் அப்படின்னு எலிசா சொல்றாங்க. அந்த பணியால் ராஜாவிடம் வந்து எலிசா சொன்னவற்றை சொல்றாங்க. ராஜா நாகமானிடம் சொல்றாங்க, சென்று நலம் பெற்று உங்கள் ராஜாவிடம் சென்று இஸ்ரவேலர்களின் கடவுளை பற்றி சொல்லுங்கள்னு சொல்றாங்க. நாகமான் தான் கொண்டு வந்திருந்த பொருட்களோடு நேராக எலிசாவிடம் செல்றாங்க. வாசல்ல நின்ற பணியால் கேட்கிறாங்க, நீங்க யாருன்னு. அதற்கு நாகமான் சொல்றாங்க, சீரியா நாட்டில இருந்து வருகிறேன். எனக்கு இருக்கும் இந்த குஷ்டரோகத்தை குணமாக்குவதற்காக தீர்க்கதரிசி எலிசாவை சந்திக்க வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. எலிசா உள்ளதான் இருக்கிறாங்க, நான் போய் அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு நாகமான் கிட்ட சொல்றாங்க. நாகமான வெளியே நிற்க வைத்து விட்டு உள்ள சென்ற வேலையால் எலிசாவிடம் பேசிவிட்டு சிறிது நேரம் கழித்து வெளியே வராங்க. நீங்க போய் யோர்தான் நதியில 7 முறை முங்கி எழ வேண்டுமாம், அப்பொழுது நலம் பெறுவீராம் அப்படின்னு எலிசா சொன்னாங்க அப்படின்னு வேலையால் சொல்றாங்க. வேலையால் சொன்னதை கேட்ட நாகமான் கோபம் அடைகிறாங்க. உங்கள் எலிசா வீட்டை விட்டு வெளியே வரக்கூட மாட்டாரா? எங்கள் நாட்டில் தண்ணீர் இல்லாததால் இங்கே நீராட வந்தேன் என்று நினைத்தாரா எலிசா? இல்லை, என்னை அவமானப்படுத்துவதற்காக தான் இப்படி செய்கிறாரா? நீங்க கோபப்படாதீங்க, அவங்க சொன்னபடி செய்யுங்கள்னு வேலையால் சொல்றாங்க. அபனா, பர்பான் போன்ற மிக புனிதமான நதிகள் ஓடும் நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன். அங்கெல்லாம் மூழ்கி எழுந்து குணம் பெறாத நோயா உங்கள் யோர்தானில் மூழ்கியதும் தீரப்போகிறது அப்படின்னு நாகமான் கேட்கிறாங்க. ஒரு முறை முயன்றுதான் பாருங்களேன். இது எல்லாம் என்னை அவமானப்படுத்தும் நோக்கம். அவர் வந்து என்னை தொட்டு சுகம் தருவார் என்றல்லவா நினைத்தேன். இப்படி மூழ்கி எழு என்று சொல்லிவிட்டாரே அப்படின்னு நாகமான் ஆத்திரம் குறையாமல் பேசுறாங்க. உங்களிடம் 1000 பலிகளை மலை உச்சியில் செலுத்து என்பது போன்ற கடினமான செயலை சொல்லியிருந்தால் நீங்கள் செஞ்சிருப்பீங்க. ஆனா மூழ்கி எழு என்று சின்ன ஒரு செயலை சொன்னதால் தானே அவநம்பிக்கையாய் பேசுறீங்க. எலிசா சொல்லி நடைபெறாமல் போனா செயல் ஒன்றுமே இல்லை, நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னு பணியால் நாகமான சமாதானப்படுத்தினாங்க. வேலையால் நாகமான சமாதானப்படுத்தினாங்க. வேலையாளின் நம்பிக்கை ஊட்டும் பேச்சினால சமாதானம் அடைந்த நாகமான் யோர்தான் நதிக்கு செல்றாங்க. இந்த நதியில் மூழ்கி எழுந்தால் தொழுநோய் தீருமா என்று மனசுக்குள்ள சிரிச்சு கொண்டே நாகமான் நதியில மூழ்கி இருப்பாங்க. 1 முறை, 2 முறை, 3 முறை நாகமான் யோர்தான் நதியில மூழ்கி எழுந்து கொண்டாங்க. 7 முறை, 7வது முறை நாகமான் மூழ்கி எழுந்தாங்க. அவங்களுடைய கண்களை அவங்களாலேயே நம்ப முடியல. அவங்களுடைய உடல்ல இருந்த குஷ்டரோகம் மறைந்தே போயிருச்சு. அவங்களுடைய உடல் சிறு பிள்ளையின் சரீரத்தை போல அழகாக மாறிச்சு.
நாகம்மான் தன்னையே கிள்ளி பார்த்திருப்பாங்க. புது மனிதனாக நாகம்மான் அனைத்து பொருட்களோடும் எலிசாவின் வீட்டு வாசல்ல வாராங்க. எலிசா வீட்டை விட்டு வெளியே வந்ததும் நாகம்மான் அவங்களுடைய பாதங்கள்ல விழுறாங்க. நீங்க உண்மையிலே ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, இஸ்ரவேலரின் ஆண்டவர் தான் உண்மையான கடவுள் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் அப்படின்னு நாகம்மான் சொல்றாங்க. இந்த பரிசு பொருட்கள் எல்லாம் உங்களுக்காக நான் கொண்டு வந்தவைதான், தயவு செஞ்சு இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாகம்மான் சொல்றாங்க. எலிசா சொல்றாங்க, உன்னுடைய அன்புக்கு நன்றி, ஆனால் எனக்கு இந்த அன்பளிப்புகள் எதுவும் தேவையில்லை. அன்பளிப்புகளுக்காக நான் யாருக்கும் நன்மை செய்வதில்லை. என்னுடைய மன நிம்மதிக்காகவாச்சும் வாங்குங்களேன்னு நாகம்மான் சொல்றாங்க. உன்னுடைய மன நிம்மதிக்காக நான் வாங்கினால் என்னுடைய மன நிம்மதி கெட்டு போய்விடும். எனக்கு எதுவும் வேண்டாம், உனக்கு குணமாகிவிட்டதே, அது ஒன்றே போதும். என் கடவுளின் மேல் ஆணை, நான் இதை வாங்க மாட்டேன், நீயே கொண்டு செல். பொருள் வாங்கினால் என்னுடைய வேலைக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். இது என்னால் நடந்ததல்ல, ஆண்டவர் நடத்திய செயல். அதற்காக நான் அன்பளிப்புகள் வாங்குதல் முறையல்ல அப்படின்னு எலிசா சொல்றாங்க. நாகம்மான் எவ்வளவோ வற்புறுத்தினாங்க, ஆனால் எலிசா எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. நாகம்மான் அவங்க கிட்ட சொல்றாங்க, அப்படியானால் இதோ நீர் தங்கி இருக்கும் இந்த வீட்டிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து செல்ல எனக்கு அனுமதி தாங்க. அந்த மண்ணை கொண்டு நான் கடவுளுக்காக ஒரு பலிபீடம் கட்டுவேன். இனிமேல் நான் வேறு தெய்வங்களை வணங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எலிசா மகிழ்வுடன் அவங்கள அனுப்பி வச்சாங்க. நாகம்மான் எலிசாவின் வீட்டு முற்றத்துல இருந்து எடுத்த மண்ணை 2 கழுதைகளின் மேல் ஏற்றி அதையும் எடுத்துக்கொண்டு தான் கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி மாற்று வஸ்திரங்களோடு தன்னுடைய நாட்டுக்கு திரும்புறாங்க. நடந்த எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்த எலிசாவின் வேலையால் கேயாசியின் மனசுக்குள்ள பேராசை பெருமழையாக பொழிகிறது. தன்னுடைய கண்ணுக்கு முன்னால 100 கிலோ வெள்ளியும் 1000 பொற்காசுகளும் போகின்றனவே, இதுல கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்திருந்த அவங்க நாகம்மான் சென்ற திசையை நோக்கி ஓடுறாங்க. நாகம்மான் தனக்கு பின்னால மூச்சிறைக்க ஓடி வரும் மனுஷனை கண்டு குதிரைய நிறுத்துறாங்க. ஓடி வந்து கொண்டிருந்தது தன்னுடைய நோயை குணமாக்கிய எலிசாவின் வேலையால் என்பதை அறிந்ததும் குதிரையில இருந்து கீழே இறங்குறாங்க. ஏதேனும் தகவல் உண்டா அப்படின்னு நாகம்மான் கேட்கிறாங்க. அதற்கு கேயாசி சொல்லுறாங்க, எலிசா ஒரு விண்ணப்பத்தோடு என்ன உங்ககிட்ட அனுப்பியிருக்காங்க. என்ன விண்ணப்பம் சொல்லுங்கள், உடனே நிறைவேற்றி வைக்கிறேன். என்னுடைய நோயை குணமாக்கிய அவங்களுக்கு எதுவும் என்னால பதிலுதவி செய்ய முடியாமல் போயிற்றே அப்படின்னு கவலையில இருக்கிறேன். அதனால விரைவாக சொல்லுங்கள் அப்படின்னு நாகம்மான் கேட்கிறாங்க. எப்ராயிம் மலை நாட்டுல இருந்து 2 தீர்க்கதரிசிகள் எலிசாவின் உதவி கேட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு உதவுவதற்கு எலிசாவிடம் ஒன்றும் இல்லை. எனவே உங்களிடம் இருந்து 40 கிலோ வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் வாங்கி வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேயாசி சொல்லுறாங்க. இவ்வளவு தானா? 40 என்ன, 80 கிலோ எடுத்து செல்லுங்கள், எனக்கு மகிழ்ச்சி தான் என்று சொல்லிய நாகம்மான் 80 கிலோ வெள்ளிய கட்டி 2 கழுதைகளின் முதுகுல வச்சு 2 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்து அவற்றுடன் 2 வேலையாட்களையும் அனுப்புறாங்க. எல்லாத்தையும் தன்னுடைய வீட்டுல கொண்டு போய் வைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர் போல கேயாசி எலிசாவிடம் வந்தாங்க. கேயாசி எங்க போய் வருகிறாய் என்று எலிசா கேட்கிறாங்க. அடியேன் வேறெங்கும் போகவில்லை, வீடு வரைக்கும் போயிருந்தேன் அப்படின்னு கேயாசி சொல்லுறாங்க. நீ யாரிடம் பொய் சொல்லுகிறாய் என்பதை அறியாமல் பேசுகிறாய்.
உண்மையை சொல் என்று எலிசா மறுபடியும் கேட்கிறாங்க. நான் எங்கும் செல்லவில்லை, உம்மிடம் சொல்லாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் அப்படின்னு கேயாசி பதில் சொல்றாங்க. நீ நாகமானுக்கு பின்னால ஓடியதையும் அவர் இறங்கி உன்னை எதிர்கொண்டு வந்ததையும் அவனிடம் இருந்து நீ பொருட்கள் பெற்று கொண்டதையும் நான் என்னுடைய ஞான திருஷ்டி மூலம் அறிந்தேன். நீ இன்னும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று எலிசா கேட்கிறாங்க. செல்வங்களை பெற்றுக்கொள்ள இதுவா நேரம்? ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது உன்னுடைய குணமாக இருக்க வேண்டுமே தவிர செல்வங்களை பற்றிய கணக்குடன் ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய கூடாது. நீ செய்த செயல் மனிதனுடைய பார்வைக்கு மட்டுமல்ல, ஆண்டவரின் பார்வைக்கும் மிகவும் எதிராகிவிட்டது. எனவே நாகமானிடமிருந்து விலகிய குஷ்டரோகம் உன்னை பிடிக்கட்டும். உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய சந்ததியார் அனைவரையும் குஷ்டரோகம் பிடிக்கட்டும் என்று எலிசா சாபமிடுறாங்க. உடனே கேயாசியின் உடலெங்கும் வெண்பனி போல குஷ்டரோகம் வந்து ஒட்டி கொண்டது. கேயாசி எலிசா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. நான் செஞ்சது தவறுதான், என்னுடைய நோயை நீக்குங்கள்னு. எலிசா, நீ செய்தது ஆண்டவருக்கு விரோதமான செயல், இதுல இருந்து உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு முடிவாக சொல்லிட்டாங்க. சிறு வேலைக்கார பெண்ணின் சாட்சி குஷ்டரோகியாக இருந்த நாமானுக்கு சுகத்தை அளித்ததும் அல்லாமல் அதற்கு மேலாக உயிருள்ள ஜீவனுள்ள தேவனையும் கண்டு கொள்ள வைத்தது. இப்படி ஒருவர் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷத்திற்கு நாம் காரணமாய் இருந்தால் எவ்வளவு மேன்மை!